no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆன்டி இன்கம்பன்சின்றது ஆட்சி முடிகிற தருவாயில் எல்லா கட்சியும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்க ஒன்று தான். இந்த முறை அதிகமாக இருக்குன்றீங்களா? இல்லை, இப்போ வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆட்சிக்கு எதிரான பேர் போக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா ஊடகத்தில் அது பெருசாக பேசப்பட்டதில்ல, அதனால அது தெரியுது. திமுக பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய எல்லா தவறுகளையோ இல்லை எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இதற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. திமுக பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆட்சியில் இருக்கும்போது அழகாக இருப்பாங்க, பெரியார் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. வேங்க வயல் எடுத்துக்கோங்க, இதே கண்டி திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அது தொட்டி கீழே பத்துருப்பாங்க. தொட்டி கீழே வேங்க வயல் தொட்டி இருந்தது பாருங்க, இது தொட்டி கீழே டென்ட்டு போட்டு படுத்திருப்பாங்க. திரும்ப என்னென்ன நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, நான் தானே இந்த அரசியல் பண்ணணும்னு போயிருப்பேன். இதுதான் ஒரு குடவுன் வச்சிருக்கிற லட்சணம். ஒரு அரிசி நெல் குடவுன்ன்றது இப்படி ஒரு நாய் போகிற மாதிரி, இல்லை மழை சாரல் அடித்தா விழறா மாதிரி. இப்போ இது மழை கிழ வந்ததுன்னா அது தார்பாய் போட்டு கவர் பண்ணுறாங்க. இப்போ இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காயறதுக்கு அப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. இது அரசின் கொள்முதல். இது அரசின் கொள்முதல். இந்த பாட்டில் இந்த மாதிரி வைப்பீங்களா? நெல் மூட்டையை வைக்கிற மாதிரி சரக்கு பாட்டில் வைக்க முடியுமா? வெளில தூக்கின்னு போயிடுவாங்கல்ல. சரி, அப்போ அது சரக்குன்றதுனால அது ஜாஸ்தி, நெல்லுக்கு மதிப்பு கம்மியா? எதுக்கு மதிப்பு? இன்னொன்று, அரசு ஊழியர்கள் மீது இப்போ நடவடிக்கை பெருசாக எடுக்க முடியாது இதுக்கு மேலே. ஏன்னா தேர்தல் நேரம் கவுத்து விட்டுருவாங்க. அரசு ஊழியர்கள் ஆல்ரெடி திமுக மீது எதிர்நிலை மனநிலையில தான் இருக்கிறாங்க. 70-80 விழுக்காடு கோபத்தில் இருக்காங்க. துப்புரவு தொழிலாளி பிரச்சனை இவருக்கு தெரியுமா தெரியாது? எவ்வளவு தெரு பெருக்கணும்? ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு ஆஸ்மா வருமா வராதா, சேத்துப்புண் வருமா வராதா, 3 வேளை சாப்பிடுவாங்களா, விடிகாத்தால ஏஞ்சி பெருக்கணுமே, மழை டைம்ல காவா டைம்ல அதை அடைச்சிக்குமே, கையை கிளவுஸ் கூட இல்லாம போடாங்களா? ஒரு மேயரா இருந்து இவர் சுத்தி பார்த்தவர் தானே, இவருக்கு தெரியணும்ல. காவல்துறை இப்போ போனோடனே யாரை கேட்டு காவல்துறை அவங்க மீது கை வச்சுக்குன்னு சொல்லணும்னா சொல்லக்கூடாது. யார் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கணும்? நாகப்பட்டினத்துக்கு வெடிகாத்தால போயிட்டு அங்கே இருக்கிற விவசாய நிலத்தெல்லாம் இருட்டோடு இருட்டா பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு 4 விவசாயிகிட்ட பேசிட்டு வந்தால் யாருக்கு தெரியும்? யார் விஜய் போகணும்? விஜய் போனால் யாருக்கு தெரியும்? என்னங்க இவங்க காட்டுறாங்க அங்கே காடை. இவங்க ஒரு விஜய் போனால் ஒரு 10,000 பேர் வந்துடுவாங்க, விஜய் நின்னா 50,000 பேர் வந்துடும்னு மாய தோற்றத்தில் திமுக இதில் தப்பு செய்கிறாங்கன்னு சொன்னேன். ஆதவர்ஜுனா அன்னைக்கு கமெண்ட் இந்த மாதிரி போட்டார், புரட்சின்னுமே கைது செஞ்சிருக்கணும், இந்த மாதிரி கருத்தை இதே நாம் தமிழர் கட்சியிலையோ பேசியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணீங்கல்ல. ஏன் குண்டாஸ்லாம் போட்டீங்களா நாம் தமிழர் கட்சி மேலே? ஏன் இவரை தொடலை? ஒன்று உங்களுக்கு அவரை பார்த்து பயமா, இல்லை அவங்களுக்கு உங்களை பார்த்து பயமா? எங்க தர்மா பிரச்சனை? நீங்க அன்னைக்கு மார்ட்டின் லாட்டரி அவங்க கிட்ட இருந்து திமுக நிறைய பணம் வாங்கிச்சு பாருங்க, தேர்தல் நிதி. அங்கிருந்து வந்த பிரச்சனை. எந்த காசு யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்றதுல வர பிரச்சனை. நீங்க தவறானவர்கள் கிட்ட அதிகமான நிதி வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி குடைச்சல் இவங்க கொடுப்பாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் வேலைகளை கட்சிகள் ஆரம்பித்ததோ என்னவோ, நீங்களுமே கள ஆய்வு அதே போல் மக்களுடைய பல்ஸை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதியாக நிறைய இடங்கள் போயிட்டே இருக்கீங்க. இப்போ 2-3 நாள் நீங்கள் மயிலாடுதுறை, திருவாரூர், அதே போல் நாகை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் போயிருந்ததாக சொன்னீங்க. சில தகவல்களையும் நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததையும் எனக்கு படங்களாக எடுத்து வச்சு காட்டிட்டு இருந்தீங்க. இந்த நெல் கொள்முதல் விஷயம், லாரிகள்லாம் சாரசாரியாக நிற்கிறது, அதையெல்லாம் காட்டிட்டு இருந்தீங்க. மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அதையும் சொல்லுங்கள், பிரச்சனையும் சொல்லுங்கள். மக்களை பொறுத்தவரை ஒரு சலிப்புத்தன்மை வருகின்றது ஆட்சியாளர் மீது. அது குறிப்பாக விவசாயிகளை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட பிரச்சனை இன்னும் கூர்ந்து கவனிக்கல அரசுன்றதை விட அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கில் இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை, மக்கள் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுறவங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த டாஸ்மாக் கடைகளால் பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள். இப்போ கடை ஒரு வீடு பக்கத்தில் இருக்குன்னா அதனால் பிரச்சனை. இப்போ நம்ம போய் இதெல்லாம் பேசும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, அரசாங்கத்தை சரி செய்யக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கிராமமாக சரி மக்களுக்கு. அதாவது பஸ் இன்னும் இங்கே நிற்கல இந்த இடத்துல,
அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு வந்து ஒரு வண்டி பாதை போகிற அளவுக்கு நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஒத்தையடி. ஒரு 10 அடிக்கு ரோடு கேட்டுட்டு இருக்கோம், 15 வருஷமாக கேட்குறோம், கலெக்டர்கிட்டலாம் மனு கொடுத்துட்டோம். அப்படியே தஞ்சாவூரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது பாருங்கள். மக்களோட வாழ்க்கை வந்து அதனால் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு 20 குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கும், 100 குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், ஒரு 500 பேருக்கு கிராமத்தில் ஒரு தேவை இருக்கும். இந்த மாதிரி தேவைகள் வந்து கீழ் லெவலில் இன்னும் நிறைய பூர்த்தி அடையாமல் இருக்குது. இல்ல காலமும் இருக்கிற பிரச்சனைகள் தான் இது. காலமும் இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் அரசியல்வாதிகள் எங்களுக்கு வந்து எங்ககிட்டயோ இல்லை ஆட்சியாளர்கள் நாங்கள் போய் இதை பற்றி பேசினாலும் கேட்கறது இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ விவசாயிகள் பிரச்சனை எடுத்திங்கன்னா, நெல் வந்து ஒரு நெல்மணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஐயா முதல்வர் வந்து கோரிக்கை கொடுத்தாங்க. அதற்கு உண்டான முக்கியத்துவம் அவர்கிட்ட இருந்து வந்ததை நான் பார்க்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் சுற்றுப்பயணம்லாம் பார்க்கும்போது நெல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் போய் பிரச்சாரம்லாம் பண்ணார், அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணி பார்த்தாரு. இவ்வளவோ நடந்தோம், களத்தில் இன்னும் ஒரு சில இடங்கள் மோசமாக இருக்குது நெல் விஷயத்தில். இப்போ உதாரணத்துக்கு நம்ம போயிருந்தப்போ இது என்னை பார்த்தப்போ ரொம்ப இதுதான் வந்து ஒரு குடவுன் வச்சிருக்கிற லட்சணம். ஒரு அரிசி நெல் குடவுன்றது இப்படி வந்துட்டு ஒரு நாய் போகிற மாதிரி, இல்லை மழை சாரல் அடித்தா வந்து விழறா மாதிரி. இப்போ இது மழை கிழ வந்துன்னா அது வந்து தார்பாய் போட்டு கவர் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம காயறதுக்கு அப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. இது அரசின் கொள்முதல். இது அரசின் கொள்முதல். இது வந்து திருவாரூரில் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து குடவுன் வந்து ப்ராப்பராக வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வென்டிலேஷன் தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டதா கூட இருக்கலாம். தற்காலிகம் ரைட்டுங்க, பட் நிரந்தரமா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. தற்காலிகம்ன்றது நெல்லுக்கு இனிமேல் இருக்கக்கூடாது. ஏன் தற்காலிகமா இருக்கக்கூடாதுன்னா, நீங்க தற்காலிகமா ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இதுவாக தான் இருக்கும். இது வந்து 1.5 to 2.5 கிலோமீட்டருக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி லாரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது குடவுன்ல போயிட்டு அந்த நெல்லை வந்து சப்மிட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லாரி உரிமையாளர்கள்லாம் 2 நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 5 நாள் வரலாம் அங்கேயே இருக்காங்க. அப்ப இந்த லாரிக்கு வாடகை யார் கொடுக்கறது? இந்த லாரி உரிமையாளர்கள் வந்து நெல் வாட்டு போட்டிருக்காங்க, அது மழை கிழ வந்து பெய்யுது அப்படின்னா என்ன ஆச்சு? இதெல்லாம் பாருங்க. ஒரு நெல்லை வந்து நம்ம இப்படி நம்ம வீட்டில் எப்படி வைப்போமா? ஓகே, நம்ம வீட்டு பொருளாக இருந்தால் எப்படி வைப்போமா? இவ்வளோ பேசுகிறோம் நம்ம 2021 டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் கிளீன் இந்தியா, அது இதெல்லாம் பேசுகிறோம். நெல்லை வந்து இந்த மாதிரி ரோட்டில் போட்டு காய வைக்கிற மாதிரி இருக்கணும். நெல் களம் என்பது நம்மள வந்து ஒரு நெல் களஞ்சியம் தஞ்சாவூர். அப்போ இந்த நெல்லை காய வைக்கிறதுக்கு நெல் களம்னு சொல்லிட்டு கிராமங்களில் வந்துட்டு இடம் வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்து தஞ்சாவூர்ல ரோட்ல தான். இது நாகப்பட்டினத்தில் எடுத்த படங்க, அது முன்னாடி காட்டினதெல்லாம் தஞ்சாவூர் திருவாரூர். இது நாகப்பட்டினத்தில் எடுத்தோம். இந்த இடத்துல சாலை அகலமா இருக்குன்னு சொல்லிட்டு 7 கிலோமீட்டர் தாண்டி எடுத்துட்டு வந்து இந்த நெல்லை போட்டு காய வைக்கிறோம். காய வச்சுட்டு இது நல்லா காய வச்சோன்னா இந்த ஈரப்பதம் வந்து 17% இருக்கணும்ன்றாங்க, இது 22% ஆக்கணுன்றாங்க. அந்த ஈரப்பதம் வந்து கூட இருந்ததுன்னா அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க நெல்லை. திருப்பியும் வந்து எடுத்துட்டு வந்த நெல்லை திருப்பியும் மறுபடியும் காய வச்சு திருப்பியும் வந்து இது பண்ணணும். இப்போ நெல் கொள்முதல் பண்ற இடத்துலயே அவங்களுக்கு நெல்லை காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரோட்ல இல்லாம, இப்போ ஒரு விவசாயி நின்றுட்டு இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, வண்டி ஏதோ வேகமா வருதுங்க, இவர் இடிச்சிச்சுன்னா இவர் நிலைமை என்ன? அப்போ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து மக்கள் இருக்கிறாங்க. அப்போது இதுக்கு வந்து நெல் அந்த காய வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்து கிராமங்களில் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடங்கள் வந்து இன்னைக்கு கிடையாது. இத்தனை வேலி இருக்குது அப்படின்னா இத்தனை வேலிக்கு ஒரு இடத்துல நெல் காய வைக்கிறதுக்குன்னு ஊருக்குன்னு ஒரு காமனாக ஒரு இடம், ஒரு புறம்போக்கு இடம் போல் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் சிமெண்ட் எல்லாம் போட்டு ஷீட் எல்லாம் போட்டு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது கிடையாது. அப்போ என்னன்னா, ஒரு விவசாய பிரச்சனை பிரச்சனை, நெல் பாதிப்புக்குள்ளாயிடுச்சுன்னா நான் வந்து உனக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன், இழப்பீடு தரும். இப்போ இந்த நெல்லில் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய டன்னேஜ் கணக்கில் வேஸ்ட்டாக போகுது. காலதாமதத்தில், குவாலிட்டி இல்லாமல், மழையில் நனைஞ்சி, கொள்முதல் பண்ணப்படாமல், அறுவடை செஞ்சு அதை தள்ள முடியாமல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. இந்த முறை கொள்முதல் நாங்கள் அதை வந்து வாங்கிறதுக்காக, அதை எடுக்கிறதுக்காக முன்கூட்டியே 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்து சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்தாரு. எப்பவுமே அக்டோபர் மாதம் ஓப்பன் பண்ணுவோம் கொள்முதல் நிலையங்களை, ஆனால் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியே ஓப்பன் பண்ண சொல்லிட்டாருன்ட்டு என்கிட்ட விக்ரவாண்டி எம்எல்ஏ அனில் சிவா நான் பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்றாரு, நாங்கள் எவ்வளோ முன்னாடி பண்ணோம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து உண்மைதான், முன்னாடி பண்ணாங்க. ஆட்சியாளர்கள்கிட்ட அரசியல்வாதிகள் வந்து அதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எங்க சிக்கல் ஆச்சுன்னா, இப்போ அவர் சொன்னார்ல, இது வந்து இது பாருங்க, நம்ம பெரிய கோயில் பேக்ரவுண்ட்ல எத்தனை லாரி எவ்வளவு மூட்டையோட நிக்குது பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று ஊர்ந்து போகுது லாரி. என்ன அர்த்தம்னா, குடவுன்ல பற்றாக்குறை, இடம் இல்லை, அதை தூக்கி போடுறதுக்கு ஆள் பத்தலை, அதுக்கேற்ற கோணி, அதுக்கேற்ற இருப்பு, அதுக்கேற்ற லாஜிஸ்டிக்ஸ் இல்லை. அப்போ ஒரு நெல்லானது கொள்முதல் பண்ணி ஃபஸ்ட்டு விவசாயிக்கிட்டேருந்து கொள்முதல் எடுத்துக்கு போதுங்க. கொள்முதலில் முடித்த உடனே வெயிட்டு கீட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து குடவுனுக்கு போகுது. குடவுன்லேருந்து அரவைக்கு போகுது, தனியார் அரவைக்கு. அரவையில் போய் நெல் அரிசியாகி திருப்பியும் அரசாங்கத்தோட சிவில் சப்ளைஸ் குடவுனுக்கு வருது. அங்கேருந்து திருப்பி ரயிலில் போகுது. ரயிலில் போய் ரேஷன் கடைக்கோ இல்லை மற்ற மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கோ எதனா விற்கிறாங்க,
இல்லை அரசு சார்பாக கொடுக்குறாங்கன்னா அங்கே போகுது. அப்போ இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் 2 நாள் 3 நாள் ஒவ்வொரு இடத்துலையும் டிலே. அப்போ 3 நாள்னா 7 இடத்துல டிலே ஆச்சுன்னா என்ன ஆச்சு? 21 நாள். இந்த 3 நாள் 4 நாள்ன்றது ரொம்ப சாதாரணமாக நடக்குது. இப்போ இவங்க இப்போ செப்டம்பரில் திறந்தாங்க. என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி விளைச்சல் ஜாஸ்தி. செங்கல்பட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்திலுமே இந்த வாட்டி வந்து விளைச்சல் ஜாஸ்தி. அப்போது வழக்கமாக டெல்டாவில் ஒண்டி இல்லாமல் மற்ற இடத்துலையும் கொள்முதல் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்னன்னா இது நடந்ததுக்கப்புறம் மழை வரும்னு எதிர்பார்க்காம மழையில் மாட்டிக்கிச்சு. எங்கே தப்புன்னா செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அதற்கு முன்னாடியே எவ்வளோ இடத்துல பயிர் போட்டிருக்காங்க, நஞ்சம் எவ்வளோ புஞ்சம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. அதான் முக்கியமாக நிறைய பேர் வந்து ஒரு 70 விழுக்காடு வந்து கடன் வாங்கி தான் பயிர் செய்யறாங்க. இல்லை இந்த டேட்டா முதல்ல எடுக்கவும் முடியும். இது எடுக்கிறதா அவங்க வேலை. 70லேருந்து 120 நாளில் இது விளைச்சல் வராது. 3 மாதம் 4 மாதம் சரியா சொன்னீங்க. அப்போ என்னன்னா அந்த இடத்துல மெத்தணும். ஒரு இதை வந்து சீரியஸாக எடுக்கல. என்னை பொறுத்தவரைலாம் அரசு சொல்லியும் அரசு அதற்கு போதிய விழிப்புணர்வு வந்து அதிகாரிகளுக்கு சொல்லியும் அரசு அதிகாரிகள் வந்து தவற விட்டு. ஏன் அதிகாரிகள் மெத்தனம் இந்த ஆட்சியில்? இல்லை எந்த அதிகாரி மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? எதனா ஒரு அதிகாரி வேலையை செய்யலைன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருப்பீங்களா? இந்த ஆட்சியில் பண்ணவே இல்லை. இல்லை எதுவும் பெருசாக பண்ண மாதிரியே தெரியலைங்களே. உங்களுக்கு துப்பாக்கி சூடு ஆகட்டும், இல்லை இந்த அரசாங்கத்துக்கு இதிலே லாக்அப் மரணம் ஆகட்டும், இல்லை இந்த கஞ்சா அப்படின்னு அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்களே நம்ம வரும்போது கூட காலையில் சொல்லிட்டு இருந்தீங்க சிறுவர்கள்கிட்டலாம் வந்து அந்த காணொலி. மயிலாடுதுறையில் காலையில் 9 மணிக்கு பள்ளி பேருந்து மீது லைட்டாக 2 வீலரில் போனால் ட்ரிபிள்ஸாக போயிருக்காங்க பசங்க. அவங்க வண்டி மேலே ஒரு டச் ஆகிருக்கு போல் அந்த பள்ளி பேருந்து ஓட்டுநர். அவரோட வாக்குவாதம் நடந்திருக்கு. இவரும் வாய் தகராறு நடந்து கல் எடுத்து வீசுறாங்க. பள்ளி குழந்தைகள் அலறாங்க மயிலாடுதுறையில். இதெல்லாம் வந்து இன்னைக்கு தான் மாவு கட்டு போட்டிருக்காங்க அவனுக்கு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கைது நடவடிக்கை. நான் என்ன சொல்கிறேன்னா கல்லூரி இல்லை பள்ளி படிக்கிறவங்க மாணவர்கள் கையில் எப்படி அவங்க காலையிலே போதை ஆகிறதுக்கு யார் காரணம்? அவனுக்கு உள்ள அந்த குழந்தைங்க இருக்குது, அது வந்து சின்ன பசங்கன்றது கூட தெரியும். அவன் போதையில் இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு தற்குறித்தனமாக இருப்பான் போதையில் இருக்கும்போது. ஏதோ ஒரு போதை அவன் கண்ணை மறைக்குது. இப்போ அதெல்லாம் சரி செய்யணும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி இப்போ கள்ளக்குறிச்சி சாராய சாவு பார்த்தோம். ஆமாம். ஆனால் கள்ளக்குறிச்சியில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? ஒன்றும் இல்லை. அது விசாரணை முடிஞ்சளவு ஃபர்ஸ்ட் காப்பாற்ற பார்க்கறது. அப்புறம் பிரச்சனை பெருசானது. அதிகாரிகளை போய் ஏன் அரசாங்கம் காப்பாற்றுது? திமுக அரசாங்கம் காப்பாற்றணுன்ற எண்ணமே இல்லைங்க. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நடக்குது. ஆமாம். நிறைய இடத்துல இன்னுமே வந்து அவங்க போய் அந்த மனுவெல்லாம் கொடுத்தா அதை போதிய அளவுக்கு செய்யுது. இதே மக்கள் நலம் காக்கும் ஸ்டாலின்ல வந்து அது வந்துட்டு உங்களுக்கு திட்டங்கள் கிடையாது. போறாங்க, மருத்துவத்துக்கு வசதி பார்க்குறாங்க, என்ன நோய் என்ன மருந்து மாத்திரை கிருத்திர கூட முடிஞ்சுது. ஆனால் இது வந்துட்டு பட்டா கொடுக்கணும் அப்படின்னா எதனா ஒன்று சொல்றது. இதில் அந்த பேப்பர் இல்லை இந்த பேப்பர் இல்லை, ஒரே பாகத்தில் மூணா பிரிக்கிறாங்கன்னா 2 பேருக்கு கொடுக்க வேண்டியது, ஒருத்தருக்கு நிறுத்தி வைக்க வேண்டியது. இந்த 2 பேர் லஞ்சம் கொடுத்து வாங்கி போயிடுவான். இல்லாத பட்டம் அப்படியே முடிச்சுட்டு உட்காந்து. இதான் நடக்குது. இதான் நிதர்சனம். இப்போ இந்த மாதிரி அதிகாரிகளை போட்டு என்னைக்குன்னா நீங்கள் வந்து இப்போ இன்னொன்று அரசு ஊழியர்கள் வந்து இப்போ வந்து நடவடிக்கை பெருசாக எடுக்க முடியாது இதுக்கு மேலே. ஏன்னா தேர்தல் நேரம் கவுத்து விட்டுருவாங்க. அரசு ஊழியர்கள் ஆல்ரெடி திமுக மீது எதிர்நிலை மனநிலையில தான் இருக்கிறாங்க. 70-80 விழுக்காடு கோவத்தில் இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க வந்து இப்போ எல்லா இடத்துலையும் போராட்டம் என்பது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இப்போ துப்புரவு தொழிலாளியை காவல்துறை காக்கி சட்டையை வச்சு அடிச்சிங்க. துப்புரவு தொழிலாளியோட மனநிலை என்ன இருக்கும்? தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க துப்புரவு தொழிலாளி. அவங்க என்ன உங்கள் அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? அவர்களுக்கு இன்னைக்கு உணவு கொடுக்குறதுல ஒரு சில இடத்துல பிரச்சனை. பணம்லாம் ஒதுக்கியாச்சு, அவங்க கான்ட்ராக்ட் எதிர்த்து தான் போராடுறாங்க. அவங்களுக்கு உணவு போடுறதே கான்ட்ராக்டை திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ அது கான்ட்ராக்டை நம்பி தானே நீங்கள் போகிறீங்க. அவங்க இருக்காங்க. அப்புறம் நர்ஸு அவங்க டாக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கரோனா காலத்தில் ஒரு சில பாதிப்பாச்சு, அதை பூர்த்தி செய்யணும், பணியிடங்கள் நிரப்பணும், அதில் சில பல பிரச்சனை இருக்குது. இளம் வயதில் வந்துட்டு நேரு அவர்களோட துறையில் வந்துட்டு ஊழல் நடந்திருக்கு, அதில் வந்து இன்னும் ஆள் வந்து போடலை கொள்ளலைன்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எப்படின்னா அந்தந்த முனிசிபாலிட்டிலேயே ஆள் எடுத்து போட்டுருவாங்க, அந்த லோக்கலில் இருக்கிற ஆளுங்களே. அதுக்கு கூட ஒரு எக்ஸாமை வச்சு அதுக்கு ஒரு சிஸ்டம் ஆக்கி காம்ப்ளிகேட் பண்ணி தஞ்சாவூரில் ஒரு நகராட்சியில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அது தஞ்சாவூரில் அவங்க லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு காலத்தில். சின்ன சின்ன போஸ்ட் இது எல்லாமே இந்த டிராட்மேனுன்னு வாங்க, பில் கிளார்க்குன்னு வாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. இப்போ பில் கிளார்க்கு கூட நெல்லுக்கு வந்து 40 ரூபாலேருந்து 50 ரூபா வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் ஒரு 2 டன்னு நெல் வாங்கி வைக்கிறீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு அது 2 டன்னில் வந்து ஒரு 50 கிலோ இல்லை ஒரு 100 கிலோ குறைஞ்சிரும் வெயிட்டில். காய நெல் காய ஆகிடும். இது வந்து அடிப்படை. இந்த அடிப்படையை புரியாம திருப்பி அதே வெயிட்டை அப்படியே பார்க்குறது. அப்போனா அவனா இவ்வளோ மூட்டை குறையுதுன்னு போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கணக்கு சரி செய்யறதுக்கு எங்கேயோ ஒரு பணத்தை வாங்கி ரொட்டேட் பண்ணுறாரு.
இல்லை சார், இந்த நெல் கொள்முதல் விஷயமா இருக்கட்டும், பல பிரச்சனைகளில் வந்து அவங்க முன்னெடுத்து திமுகவினர் சொல்லக்கூடியது என்னன்னா, இதற்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த நெல் கொள்முதல் விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கலங்க, ஒன்றிய அரசு சில விஷயங்களுக்கு அப்ரூவல். அந்த ஈரப்பதம் விவகாரத்தில் நம்ம வந்து வேற ஒரு இதை எடுத்தோம், பர்சன்டேஜ் அந்த விகிதாச்சாரத்துக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்காம இருந்ததுனால தான் நான் என்ன சொல்றேன்னா, திரு சக்கரபாணி சொன்னாருன்னு கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, மோடி அவர்கள் முகத்தை பார்த்தா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இல்ல மோடி அவர்கள் முகத்துக்கு இங்க ஓட்டு இருக்கு. இல்ல, அங்க அப்ரூவல் கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் நான் கொள்முதல் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா, டாஸ்மாக்ல ஒரு சாராய தொழிலை அரசால தனியாரே வந்து நிறுவனம் பண்ணி அரசாங்கமே அதை எடுத்து டிஸ்டிலரிஸ்ல இருந்து வாங்கி கொள்முதல் பண்ணி பிசிறு தட்டாம ஒரு பாட்டில் உடையாம, கொஞ்சம் கொஞ்சம் உடையும், எதுவுமே ஆகாம நம்மளால பில்லு போடாம 20 ரூபா பாட்டிலுக்கு மேல வாங்கி அதை நல்லா நடத்த முடியுது. இதுக்கு நம்ம எதனா மத்திய அரசை குறை சொல்றோமா? இதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் அது டெய்லி தொழில். இது வந்து உங்களுக்கு வந்து 3 போகம் தான் நல்லா வளைஞ்சா, இல்லைன்னா 2 போகம் தான். இதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை தேவையே, ஆள் பற்றாக்குறை கிடையாது. எவ்வளவு சாராய கடை இருக்கு, அதாவது 5000க்கு மேல வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ஜனங்க கிட்ட காசை வாங்கி சரக்கு விற்க முடியுது. ஆனா நெல்லு கொள்முதல்னு வரும்போது வருஷம் பிரச்சனை வருது. இதே பிரச்சனை திருப்பி பொங்கலுக்கு வரும் விவசாயிகள் சொல்றாங்க. அப்ப இப்ப என்ன பிரச்சனைங்க? இந்த பாட்டில் இந்த மாதிரி வைப்பீங்களா? நெல்லு மூட்டை வைக்கிற மாதிரி சரக்கு பாட்டில் வைக்க முடியுமா? வெளில தூக்கின்னு போயிடுவாங்கல்ல. சரி, அப்ப சரக்குன்றதுனால அது ஜாஸ்தி, நெல்லுக்கு வந்து மதிப்பு கம்மியா? எதுக்கு மதிப்பு? குடிகாரர்கள் எப்படி வேணா பார்க்கட்டும், மது பிரியர்கள் எப்படி வேணா பார்க்கட்டும். நான் பொது பார்வையில் பார்க்கும்போது டாஸ்மாக்கு புட்டு என்ன, பாதுகாப்பு என்ன, காவல் வலிமை என்ன, எல்லாம் இருக்கு இல்லையா? நெல்லு கொள்முதல் பண்ற இடம்லாம் இப்படி இருக்குது, அது என்ன பண்றது? அதுக்கு ஏன் வந்து போதிய அளவுக்கு ஆள் எடுக்கிறது இல்லை? அங்கே ஏன் மிஷினரிலாம் யூஸ் பண்றது இல்லை? அங்கே ஏன் ஆட்டோமேஷன் வரல? அந்த அரிசி இன்னும் நல்லா பாலிஷ் பண்ணி அதை நல்லா உலர வைத்து அது குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதை வெளி சந்தையில் விற்கலாமே. எல்லாரும் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ரேஷன் அரிசியை விட வெளி அரிசி நல்லா இருக்குன்னு தனியாரில் அரிசி வாங்குறாங்களா இல்லையா? அரிசியை கொள்முதல் பண்ணுறீங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் தனியாரோட நெல்லை விட நம்ம நெல் நல்லா இருக்கணும் ரேஷன் கடை அரிசி, ஒரு நாள் எங்கன்னா சிந்திச்சிருப்பீங்களா? இல்லை, காம்பீட் பண்ண வேணாம், அதில் பாதி வரலாம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இதை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா ஏன் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் அரிசி கடத்தப்பட போகுது? இங்கேயே விலை போகுது, இங்கேயே வித்துடலாம். அப்போது நான் என்ன சந்தேகப்படுறேன், நீங்கள் வந்து இடைத்தரகர்கள் வேணும், அந்த லோடு இறக்கிறதுக்கு கொள்றதுக்கு, லாரிக்கு வாடகை பேசுறதுக்கு இடைத்தரகர்கள் வேணும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபா லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து யூரியா போய் கேட்டால் உடனே சிபாரிசு பண்ணால் தான் நிறைய கொடுக்குறாங்களா? கொஞ்சமாக தான் கொடுக்குறோம். இதுவும் நானாக சொல்லுவேன், ஒருத்த நாட்டில் சொல்கிறது எல்லாத்துலேயும் கமிஷன் தான், எல்லாத்துலேயும் கமிஷன் தான். அப்போ கமிஷன் வந்து இந்த உணவுத்துறை சம்பந்தமா இவ்வளோ இருக்குன்னா அது சிக்கலா இல்லையா சார்? இவங்க இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு மினிஸ்டர் சார். இந்த கவர்மெண்ட்டில் சீஃப் மினிஸ்டருக்கு அவருடைய அனுபவம் நல்லாவே தெரியும். நீண்ட காலமாக அவர் வந்து இந்த அரசு துறைகள் எல்லாம் அவர் பணியாற்றிய ஒருவர். டெபுட்டி சீஃப் மினிஸ்டரும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சார். இப்போ பிரசன்ட் அவர் தான் அதிகமாக. சரி, நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சிஎம்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா அதிலெல்லாம் மாற்ற சொல்ல. இவர் சென்னைக்கு மேயராக இருந்தவர் தானே? ஆமாம். துப்புரவு தொழிலாளி பிரச்சனை இவருக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ தெரு பெருக்கணும், ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு ஆஸ்மா வருமா வராதா, சேத்து புண் வருமா வராதா, 3 வேளை சாப்பிடுவாங்களா, விடிகாத்தால ஏஞ்சி பெருக்கணுமே, மழை டைமில் காவா டைமில் அதை அடைச்சிக்குமே, கையை க்ளவுஸ் கூட இல்லாமல் போடாங்களே. ஒரு மேயராக இருந்து இவர் சுற்றி பார்த்தவர் தானே, இவருக்கு தெரியணும்ல. காவல்துறை வந்து இப்போ போனோடனே யாரை கேட்டு காவல்துறை அவங்க மீது கை வச்சுக்கன்னு சொல்லணும்னா சொல்லக்கூடாது. யார் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கணும்? இங்கே அனுபவன்றது நாட்கள் ஒண்டி கிடையாது, எண்ணோட்டமோ. சரி, மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் ஒரு சிந்தனையை தெளிவாக எடுக்கணும். என்ன அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துல என்ன காசு வந்துட்டு இருக்கோம் பெருசா, எந்த காசு வேணுன்றது தெரியணும் இல்லையா? எந்த காசு வேணும் எந்த காசு வேணான்னு தெரியணும் இல்லையா? அப்போ உங்கள் அனுபவத்தை வச்சு, ஆமாம் நேரு அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான மனிதர் தான், சிஎம் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டானவர் தான், உள்ளாட்சித்துறை நல்லா தெரிஞ்சவர், உள்ளாட்சித்துறை நாயகன் சொல்லி பேர் எடுத்தவர், ரைட்டா? அப்படி இருக்கும்போது துப்புரவு தொழிலாளியா நீங்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணுறவங்கள காவல்துறை வச்சு அடிக்கிறீங்க. அவங்க கேட்டது வேலை, இல்லாத வேலையெல்லாம் கேட்கல. வெள்ளக்காரன் பீரியட்லேயே அரசு ஊழியமாக அது இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிரைவேட்டுக்கு போச்சு. எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? உங்களோட வேலையை இல்லை உங்களோட அரசில் உயர் பதவியில் இருக்கிறத நீங்கள் வந்து தனியாருக்கு கொடுப்பீங்களா? அதனால எக்ஸ்பீரியன்ஸ்டு இது அதெல்லாம் வந்து கிடையாது. சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்க தான் நல்லா முழங்க அரைப்பாங்க. ஆன்டி இன்கம்பன்சின்றது ஆட்சி முடிகிற தருவாயில் எல்லா கட்சியும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்க ஒன்று தான். இந்த முறை அதிகமாக இருக்குன்றீங்களா? இல்லை, இப்போ வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆட்சிக்கு எதிரான பேர் போக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஊடகத்துல அது பெருசா பேசப்பட்டதில்ல, அதனால அது தெரியுது. ஓரணியில் தமிழ்நாடுன்றாங்க, தமிழ்நாட்டுக்கு ஆபத்து சூழ்ந்திருக்குன்றாரு. ஆராசா கூட சொல்றாரு, உதயநிதி அவர்களே ஆபத்து நம்மளை நெருங்குது, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு. ஆட்சி போகும்போதும் பயப்படுறாரா என்னன்னு தெரியல. ஆபத்துல அதாவதுங்க பிஜேபியால் நமக்கு ஆபத்து. பிஜேபி வந்து செத்த பாம்பு தமிழ்நாட்டில். நான் புதுசா எதுவும் சொல்லல, தரவுகளோட சொல்றேன்.
பிஜேபி என்பது செத்த பாம்பு, வாக்கு அரசியல். இல்ல திரைமறைவு குறுக்கு வழியில உள்ள வராங்க அவங்க, அது நம்ம அதை தடுக்கணும்ன்றாங்க இவங்க. அவங்க குறுக்கு வழியில் வராங்களோ நேர் வழியில் வராங்களோ, நீங்கள் நேர்மையான ஒரு அரசியல் பண்ணிங்கன்னா பிஜேபிக்கு இங்கே எங்கே இருக்குது வாக்கு? யார் இருக்கிறா? அண்ணாமலை ஓட்டு வாங்கி கொடுப்பாரா? இல்லை நயினார் நாகேந்திரன் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாரா? அப்படி அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பலசாலி இல்லை குறுக்கு வழியில் வந்தாங்கன்னா அவங்க எப்பயோ வந்திருப்பாங்க. மக்கள் வந்து ஒரு விஷயம் நல்லா பார்க்குறாங்க. அதாவது நான் ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திமுக வந்து பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய எல்லா தவறுகளையோ இல்லை எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளையோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, பாஜகன்ற ஒரு பெரிய பாஜக ஒரு பிரச்சனைக்குரிய கட்சி தான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும், வஞ்சிக்கிற கட்சி தான் தமிழக மக்களை. இதற்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. தாவேக்கான்ற ஒரு கட்சி புதுசா வந்துட்டு 26% நாங்க வாங்கிட்டோம், நாங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு திமுகக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க மக்களே சந்திக்காம எந்தவித மக்கள் பிரச்சனைக்கும் போகாம 40 நாள் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்து அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. இல்ல சார், இவங்க எங்களை வச்சு அரசியல் பண்றாங்க, இவங்க எங்களுக்கு சிக்கல் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க, நாங்க ஒட்டுமொத்தமா அனலைஸ் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு பேசுறோம்ன்றாங்க. ஆதவர்ஜுனாவும் விஜயும் பேசினதே அதுதான். நாங்க காத்திருந்ததே 16 நாள் 30 நாள் எங்க வீட்டுல ஒரு துக்கம் நடந்துருச்சு, அதுக்காக காத்திருந்தோம். அதுக்கு அது அந்த காலகட்டங்களில் நீங்கள் விதைத்த அவதூறுன்றது நிறைய, அதுக்கு நாங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு ஒவ்வொன்றா ஆதவர்ஜுனா. அதாவதுங்க, என்னால திமுக பண்ணக்கூடிய அரசியல் அதிமுக இருக்கிற அரசியல் என்னால புரிஞ்சிக்க முடியுதுங்க. தாவேக்கா பண்ணக்கூடிய அரசியல் எந்த நொடி வரல என்னால புரிஞ்சிக்க முடியும். ஆனா அவங்க 26% பெருசா சொல்றாங்க. அட்லீஸ்ட் 10-15% 26 இல்லைங்க, 26 என்பது பொய். ஓட்டே வாங்காம, ஒரு தேர்தலை சந்திக்காம, ஓட்டு சதவீதமே பதிவு பண்ணாம 26% சொல்லிட்டு நீங்க பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்கு எதிராக பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, என்ன நோக்கம்ன்றது தேர்தலுக்கு பிறகு தெரியும். இல்ல அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, தாவேகாவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்க. 26% இருந்தது, எல்லா 4 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டுல ஒரு ஓட்டுங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. தஞ்சாவூர்ல போய் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கான்னு விவசாயிகள் கிட்ட கேட்க சொல்லுங்க, இல்ல சேலத்துல போய் விவசாயிகள் கிட்ட கேட்க. அந்த வீட்டுல இருக்கிற இளம் தலைமுறை காலேஜுக்கு போறவன் அந்த மாதிரி ஆட்கள் வந்து விஜய்க்கு தானே அது ஓட்டு போடுறாங்க, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. வேட்பாளர்னு ஒன்று நிறுத்துவாங்க. சரி, நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுறீங்க, அந்த வீட்டில் ஊரில் கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் வந்து ஒன்றிய செயலர், அப்புறம் வேட்பாளர், எம்எல்ஏ, கவுன்சிலர்லாம் வந்து போயிருப்பாங்கல்ல, எல்லாருமே மோசம். அந்த முகத்தெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாமா? சரி, தாவேக்கெல்லாம் போடுறீங்க, 26%ன்றீங்க. 26% வச்சு சிஎம் ஆக முடியுமா? 26% வச்சு எதிர்கட்சியில் கூட உட்கார முடியாது. எதிர்கட்சியில் உட்காரதுக்கு தொற்றுவாங்க சார், ஏறக்குறைய வந்துருவாங்க. எப்படி வருவீங்க நீங்க? வேட்பாளர் எங்க? ஏங்க ரவுடிசம் கியூடிசம்லாம் பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் அருவருப்பா இல்ல? இல்ல சார், ரவுடிசம் அரசியல் திமுக பண்ணுதுன்றாரு, அது எனக்கு தெரியும். 6 மாசம் பொறுங்கன்னா என்ன அர்த்தம்? நானும் பண்ணுவேன், வாய்ப்பு கிடைச்சாங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்தா பத்தாது, கொஞ்சமாச்சும் சிந்திக்கணும். ஒரு பொதுக்குழு பேச்சாங்க, அது மிரட்டுறாங்கன்றாரு சார் அவரு. மிரட்டலுக்கான பதில், மிரட்டுறதுக்கான பதில் வந்து ஒரு பொதுக்குழுல அப்படி பேசக்கூடாது. இந்த மாதிரி மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. உழைப்பு தான் நமக்கு, மக்கள் தான் நமக்கு, மக்கள்கிட்ட போய் நிற்கணும். மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, மக்களோட பிரச்சனையை நம்ம பேசணும். இந்த திமுகவை ஊழல் ஆட்சியை அம்பலப்படுத்தணும், குடும்ப அரசியல் ஆட்சியை அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணோம். அதை விட்டுட்டு தைரியம் தில்லு இருந்தால் எங்கள் தலைவரை தொட்டுப்பாருன்னு சொல்லிட்டு உங்கள் தலைவரை கைது பண்ணால் மாணவர்கள்லாம் எதுக்கு போராட்டம் பண்ணோம்? மாணவர் படிச்சுட்டு வேலைக்கு போனோமா, குடும்பத்தை காப்பாற்றணுமா, இல்லை உங்கள் பின்னாடி வந்து நீங்கள் பண்ணுற இந்த போராட்டம், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, வண்டிக்குள்ளேயே வந்து லைட் ஆஃப் பண்ணி விளையாட்டு, சித்து விளையாட்டு, இதுக்கெல்லாம் மாணவர்கள் இரையாகணுமா? இல்லை சார், என்ன மாணவர் பிரச்சனைக்கு நீங்க வருவீங்கன்னு பார்த்தா உங்க பிரச்சனைக்கு உங்க பஞ்சாயத்துக்கு நீங்க மக்களை தேடுறீங்க. இல்ல, மாணவர் புரட்சி ஒண்ணு உருவாயிருக்கு, இளைஞர் புரட்சி ஒண்ணு உருவாயிருக்கு, 26ல தெரியும்ன்றாரு அவரு. நான் என்ன சொல்றேன், இந்த புரட்சிக்கு அர்த்தம் தெரியாதவங்க பேசுறது. நேபாளில் நம்ம பார்த்தோம், அது புரட்சி. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தோம், ஜனாதிபதி மாளிகையில் போயிட்டு சாமானிய ஒருத்தர் படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுன்னு அப்படி தூங்குறதெல்லாம் அது புரட்சி. ஏன்னா அதிகாரத்தை, மக்கள் பேச்சு அதிகாரம் கேட்கல, மக்களை வரியை போட்டோம், மக்களை வாழ்வாதாரத்தை பாதிச்சு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னா அந்த ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்கள் எட்டு வச்சு அதை தூக்கி போட்டு நசுக்கிட்டு வேற ஒரு ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கு தேர்தல் தான் வரணும் அப்படின்றது இல்லதான் அந்த ஊர்ல. அதான் ஆதவர்ஜுனா சொல்றாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் முதல்ல போட்ட ட்வீட் அந்த எக்ஸ் தளத்துல போட்டதை நீக்கனதும், அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பொதுக்குழுவுல, சிறப்பு பொதுக்குழுவுல பேசுனது எல்லாமே அப்படியே அந்த கான்ட்ராடிக்ட் அப்படியே தான். இப்ப நான் அதுக்கு எடுத்துக்காட்டு வரேன். பனையூர் பங்களா இருக்குல்ல, நீங்க வெளியில எல்லாம் போனா உங்களுக்கு கஷ்டம். பனையூர் பங்களால இருந்து ஈசிஆர் இல்ல அக்கரை இல்ல திருவான்மையூர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, சிக்னல், அங்க வந்து நில்லுங்க, பைக்லையோ கார்லையோ பாருங்க, திருப்பி லெஃப்ட் ரைட்டு முன்னாடி பின்னாடி 4 பக்கம் பாருங்க. காலையில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, எத்தனை பேர் குழந்தை குட்டியை ஸ்கூலுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றாங்க, மக்களோட கஷ்டம் என்ன நஷ்டம்னா புரியும். இங்கே வந்து பஞ்சமோ, ஒரு ரொட்டி துண்டு வந்து 300 ரூபாய்க்கும், பால் பாக்கெட் 350 ரூபாய்க்கும், வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காம திருட்டு கொலை அந்த மாதிரி இன்னும் அந்த புரட்சி வெடிக்கிற அளவுக்கு போல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது வேற, நீங்கள் பேசுறது வேற. நீங்கள் ஏதோ வந்து ஒரு தீவிரவாத பிரச்சனை இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களால் வெளியில் வர முடியல, உங்களால் அரசியல் பண்ண முடியல. அதற்காக மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சாரம். இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, பேசுகிறாரு, ரைட்டா?
உண்மையிலே இந்த கட்சியால் இன்னைக்கு திமுக ஆட்சி வீட்டுக்கு போனோம், நம்ம முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை அவருக்கு தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சராக இதுக்கு முன்னாடி இருந்தார். அவர் இந்த மாதிரி அபாண்டமாக பேசிட்டு திரியிறாரா? ரவுடி பையன், அந்த பையன், தூக்கி உன்னெல்லாம் வெளுக்கணும், உதைக்கணும், இதெல்லாம் பொதுக்குழுவில் பேசுகிற பேச்சாங்க. இது என்ன நினைப்பாங்க உங்களை? அவங்களுக்கு 30 நாள் அந்த தாக்குதலை நாங்க உட்கார்ந்து அமைதியா பயந்து போய் மக்களை சந்திக்காததுனால சம்டைம்ஸ் நீங்க பயத்துல இருந்தீங்கன்னா மூளை வேலை செய்யாது. இப்போ உதாரணத்துக்கு காட்டிலே பார்த்தீங்கன்னா யானையோ இல்லை சிறுத்தையோ ஓடி வருதுன்னா மற்ற மிருகம் என்ன பண்ணும், அப்படி நின்று பார்த்துட்டு திரும்பி ஓடிடும். சரி, பைக்கில் போகிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைக்கை போட்டு விட்டு திபி திபின்னு ஓடுவாங்க. பைக்கோட வேகமாக போக முடியுமா? அப்போ என்னன்னா அங்கே மூளை வேலை செய்யலை. பிரேக்கை பிடிச்சி ஒரு யூ டர்ன் போடணும், இல்லை வேற எதனா யோசிக்கணும், அந்த சிந்தனை வராது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சி நீங்கள் இல்லை சார், அந்த மாதிரி ஆதவர்ஜனுக்கு என்ன பண்ணுறது, இது எப்படி எதிர்கொள்றது தெரியல. 40 நாள் அவர் வரல, உள்ளே இருந்தார். அதை மடைமாத்தம் பண்ணி மக்கள்கிட்ட இந்த காரணத்தினால தான் அந்த காரணத்தினால தான் சொல்லிட்டு உச்ச குரல்ல ஆபாசமா பேசிட்டு கடந்து போய். இல்ல, திமுகவின் சூழ்ச்சி அரசியல் எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு திமுகவை பத்தி என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அதனாலதான் இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதான் நான் இப்ப பேசுறேன்ற. அதனால எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இல்லை. ஏங்க அதாவது கம்பேரிசனே பாருங்க, எல்லாம் எம்ஜிஆருக்கு போறது, அப்புறம் அண்ணாக்கு போறது, இவங்கெல்லாம் மக்களை சந்திச்சு. இல்ல சார், 96 காலகட்டங்களில் ஒரு இஷ்யூ வந்தது. அப்போ ஜெயலலிதாவை எப்படியாவது அரசியலேருந்து விரட்டணும்னு பார்த்தாங்க. எம்ஜிஆர் அப்படிதான் விரட்டினாங்க திமுக. இப்போ இந்த பிரச்சனையை வச்சு விஜயை விரட்டணும்னு அவங்க பார்த்தாங்க. அதை நாங்கள் என்னமோ அதிமுக பொறுப்பில் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. தாவேக்காரங்க புதுசாக வந்த கட்சி தானேங்க, ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் கூட நிற்கல. அப்புறம் இவ்வளோ இது வண்டி எங்கிருந்து வருது? அதிமுகவை தங்கள் தானே நினைச்சுக்கிற அந்த அங்கீகாரம் யாரு கொடுத்தது அவங்களுக்கு? கிரவுண்ட்ல இப்படி அந்த அளவு களம் அவங்க கட்சிக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பேசுறீங்கல்ல, எம்ஜிஆருக்கு என்ன தெரியுமா? எம்ஜிஆரோட போட்டோ எங்க நீங்க உங்க கொள்கைக்கு இதுல வச்சிருக்கீங்களா? அண்ணா படமோ எம்ஜிஆர் படமோ வைக்காத ஆள் தானே நீங்க. பெரியார் படத்தை வச்சுட்டு நீங்க பூஜை போட்டுட்டு திரியுறீங்க. இன்னும் கொள்கைனே தெரியாம ஏதோ உளறிட்டு இருக்கீங்க. இல்ல, அண்ணாவை பேசுறாங்க சார், மக்களிடம் மக்களோடு உரையாடு. எங்க மக்கள் கூட, எந்த மக்களோட போனாங்க, எந்த மக்களை போய் பார்த்தாரு? அதான் போனதுக்கே இவ்வளவு பிரச்சனை எனக்கு சிக்கல் விட்டீங்களே. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நாகப்பட்டினத்துக்கு வெடிகாத்தால போயிட்டு அங்க இருக்கிற விவசாய நிலத்தெல்லாம் இருட்டோடு இருட்டா பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு 4 விவசாயிகிட்ட பேசிட்டு வந்தா யாருக்கு தெரியும்? யார் விஜய் போகணும்? விஜய் போனா யாருக்கு தெரியும்? என்னங்க இவங்க காட்டுறாங்க அங்க காடை. இவங்க ஒரு விஜய் போனா ஒரு 10,000 பேர் வந்துடுவாங்க, விஜய் நின்னா 50,000 பேர் வந்துடும். மாய தோற்றத்துல ஒரு பிரச்சாரத்தை இல்ல நம்ம அதை பார்த்துட்டோம்ல சார். ஒரு விபத்து நடந்து போச்சு இல்ல, அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இவரு எங்க விஜய் போனா ஒண்டி தான் கூட்டம் இந்த மாதிரி இல்லைங்க. அஜித் போனாலும் வருங்க, நம்ம ரஜினி சார் போனாலும் வருங்க, கமல் அவர்கள் போனாலும் கூட்டம் வருங்க. சரி, இப்போ இதே விஜய் தானே அரியலூர் அனிதா வீட்டுக்கு போனாங்க. ஆமா, இதே விஜய் தானே மற்ற விஷயத்துல எல்லாம் போய் பார்த்தீங்க. இப்போ போறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? நான் சொல்லவா, கரூருக்கு போறதுக்கு ஒரு பயம் இல்ல. கரூர் போறது நிறைய தடங்கல்கள் இருந்தது. அங்க எந்த சார் பல மண்டபங்கள் பேசியிருக்காங்க சார். அவங்க அங்க ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மண்டபம் கூட புக் ஆகிற மண்டபம் மறுநாள் சார் நீங்க இந்த மண்டபத்துக்கு வராதீங்க அப்படின்னு அங்கேயே எல்லா இடங்களும் மண்டபமே வேணாங்க. ஏன்னாங்க எல்லாருமே மண்டபம் எடுத்தாங்க, பார்த்துன்னு இருக்காங்க. 41 பேரை பார்க்கறது எதுக்குங்க மண்டபம்? ஒரு 5-6 வீட்டில் காலையில் ஒரு 5-6 வீடு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ கூட பார்க்கலாம் இல்லையா? யாருக்கு தெரிய போகுது? ஒரு கருப்பு கார்ல ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் போயிட்டு போனா யாருக்கு தெரியும்? இல்ல, அங்கு பல அனுமதிகள் மறுக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஒரு தனிநபர் சட்டத்தின் அடிப்படையில் பேசணும். ஒரு தனி மனிதர் இன்னொருத்தர் வீட்டுக்கு போறதையோ இன்னொருத்தர் போய் துக்கத்தை பார்க்கறதோ இந்த சட்டமும் இது பண்ண, நீங்க சொல்லாம கொள்ளாம சைலண்டா போனீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த உண்மையை அவங்க மறைக்கிறாங்க. இன்னொன்னு, எப்போ பாரு எல்லாத்தையும் மூடி 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 பண்றது அந்த ஜனங்களை. எதனா ஒண்ணு வெளிப்படைத்தன்மை. பத்திரிகை சரி, பத்திரிகையாளர் என்ன விழுங்கிடுவாங்களா? ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு விஜய் பயப்படுறாரு? என்ன பிரச்சனை? பத்திரிகையாளர் சந்திப்பு லயோலா மணி போன்றவங்க எதுக்கு சந்திக்கணும், ஏன் பேசணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, மக்களை கூட எதுக்கு சந்திக்கிறீங்க? அதையும் சந்திக்காதீங்க. அதுவும் அப்படிதான் கேட்பாங்க போல. அடுத்து பத்திரிகையாளர் யாரு? எல்லா தரப்புலையும் இருப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். அது என்ன மக்கள் பிரச்சனை எல்லாம் அவங்க பேசுவாங்க, கேட்பாங்க, அதை சொல்ல போறீங்க. உங்களுக்கு எவ்வளவு அரசியல் புரிஞ்சிருக்குன்னு தெரியணும் இல்லையா? நீங்க பாட்டு படத்துல எழுதி கொடுக்குற மாதிரியே நீங்களும் ஒரு துண்டு சீட்டு வச்சு இப்படி படிச்சுட்டு இப்போ அப்படியே பாட்டு போயிட்டா உங்களுக்கு பாட தெரியும், ஆட தெரியுன்றது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் எவ்வளவு தெரியுன்றதுதான் தெரியாது. அது சொல்லணும்ல, அது பேசணும்ல. ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கலன்னா பயம், பிரதமருக்கும் பயம். அப்போ மோடியும் விஜயும் தமிழ்நாட்டில் ஒண்ணுதான். நான் அப்படி எடுத்துட்டுமா? ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமி சிக்கல் வருதா இல்லையா? செங்கோட்டையா அதை சொன்னார், டிடிவி இதை சொன்னார், ஓபிஎஸ் இதை சொன்னாங்க, சசிகலா இதை சொன்னாங்க, அண்ணாமலை அப்படி சொன்னார், அமித்ஷா அவங்கள சொல்லலை. இன்னைக்கு கூட கேட்டாங்கல்ல காலையில், ஏங்க பேசுனதை திருப்பி எது கேட்டாலும் இதுதாங்க பதில், தயவு செய்து கேட்குறேன், வேற எதனா கேளுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, நீக்கியாச்சுங்க, அவர் இந்த கட்சியில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பிரச்சனையை பேசுறாருல.
அவருக்கு என்ன இனிக்குமா இந்த கேள்வியெல்லாம்? உங்களை வந்து பினாமின்றாங்க, உங்களை வந்து பிஜேபி வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க, அடமானத்தில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க பத்திரிகையாளர்களை. முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்னா வந்து பத்திரிகையாளர் சந்திக்காமல் ஓடுறாரா? கொடநாடு கொலை வழக்கு கேட்டாங்கல்ல, பேசுறாருல. அப்புறம் இதுதான் அரசியல் தன்மை. எதுவுமே பேசாமல் ஒரு 40 பேர் செத்தவொடனே என்ன துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டு 40 நாள் ஃபுல்லாக ட்ரைனிங்லாம் எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பொதுக்குழுல உட்காந்து பேசுறீங்க. இல்ல சார், அவர் ஒரு வித்தியாசமான ஒரு தனித்துவமான அரசியலை வேற மாதிரி கொடுக்க வந்திருக்காரு. நீங்க நினைக்கிற அரசியலை அவர் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்றதான் தாவேகா தரப்பு சொல்றது. தினம் பத்திரிகையாளர் சந்திக்கணும், தினம் இதை பத்தி பேசணும், அதை பத்தி பேசணும், உங்க கேள்வியை எதிர்கொள்ளணும்னு அவர் வரல. அவர் புது அரசியலை கொண்டு வந்திருக்காரு. இதுதான் இந்த அவர் வந்து பொறுமையா அமைதி புரட்சியா அமைதியா அந்த அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது. இந்த ஆமெல்லாம் முட்டை இட்டு அப்படியே அடகாத்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணுங்களா அந்த மாதிரியா? ஏங்க இங்க பொறுமையா அரசியல் பண்றதுக்குலாம் நேரம் கிடையாதுங்க. மக்களுக்கு நிறைய இல்ல அமைதியா சாதிச்சுட்டு போயிடுவாரு. சொல்லல செயல் விஜய். அது ஆதவர்ஜுனா தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். சொல்லல செயல். நீங்க வேணா பாருங்க, ஆதவர்ஜுனா வந்துட்டு இந்த திமுக கதை தெரியும். நான் அன்னைக்கே சொன்னேன் டிஎன்ஏ ஒரு விஷயம், நீங்க என்னோட பழைய நேர்காணல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா திமுக இதுல தப்பு செய்யறாங்கன்னு சொன்னேன். ஆதவர்ஜுனா அன்னைக்கு கமெண்ட் இந்த மாதிரி போட்டாரு, புரட்சின்னுமே கைது செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி கருத்தை இதே வந்து நாம் தமிழர் கட்சியிலயோ பேசியிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணீங்கல்ல. ஏன் குண்டாஸ்லாம் போட்டீங்களா நாம் தமிழர் கட்சி மேல? ஏன் இவரை தொடல? ஒண்ணு உங்களுக்கு அவரை பார்த்து பயமா, இல்ல அவங்களுக்கு உங்களை பார்த்து பயமா? அது தெரியல. அன்னைக்கே வந்து நான் என்ன சொன்னேன்னாங்க, எல்லை மீறி 2 சமுதாயத்துக்கோ இல்ல மக்களுக்குள்ள ஒரு புரட்சியோ ஒரு பிரச்சனையோ பண்ணா செடிஷன் வரும். இந்த நாட்டில் புரட்சி வெடிக்கணும், அமைதி போனோம், எல்லாம் புறப்பட்டு ரோட்டுக்கு போராட்டம் பண்ணுங்க. போராட்டம் பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர்? காவல்துறையில் போய் அனுமதி வாங்கணும். காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணணும். திடீர்னு ட்விட்டரில் போட்டுட்டு எல்லாரும் புறப்பட்டு வாங்கன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு செய்தியோ கருத்தோ வேற யாருன்னா செய்திருந்தால் இந்த திமுக அரசு என்ன பண்ணிருக்கு? ஏன் ஆதவர்ஜுனா விஷயத்துல என்ன தயக்கம் காட்டுறாங்க? என்ன ஒரு பொறுமை காக்குது? திமுக ஒரு நிறைய பேரோட பழக்கமா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். எங்க எது தேர் எடுத்து வெளியில எதுனா வெளில சொல்லி, இப்போ செங்கோட்டையன் எப்படி அண்ணா திமுக வந்து ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. வேற ஆதவர்ஜுனா எதுனா பேசினா தலைவலி வரும்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்னுங்க ஆதவர்ஜுனா யாருங்க? என்ன அவர் என்ன பண்ணாரு? ஐஐடியில் எதனா ஃபர்ஸ்ட்டு கோல்டு இல்லை இந்தியன் ஆர்மியில் எதனா வேலை செஞ்சுட்டு கலோனெல்லாம் இருந்து வந்திருக்காரு. என்ன அவரோட பேக்கிங் என்ன, பேக்ரவுண்ட் என்ன? அவருமே ஒரு மாற்று அரசியல் வேணும்னு ஆசைப்படுறாரு. அவர் யார்? அவர் அடிப்படையில் ஒருத்தரோட மருமகன். என்ன தொழில் செய்யறாங்க? இப்போ இல்ல, அவங்க இப்போ செய்யறது இல்ல. இங்க தமிழ்நாட்டுல எப்படி வந்தது அந்த காசு? இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்க. அப்படி பார்த்தா எல்லா கட்சியும் அவங்க எல்லாத்தையும் தான் கேட்கணும். எல்லா கட்சியும் காசு வாங்கிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இன்னைக்கு சாராயத்துல இருந்து 10 ரூபா வருதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கான்ட்ராக்ட்ல ஹைவேல இது பண்ணாரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். 2G வழக்குல வந்து ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தர் மேல சொல்றோம்ல, இவர் மண்ணு திருடினாரு, இவர் அத்தை திருடினார், இத்த திருடினார். அது மாதிரி லாட்ரி சீட்டு என்பது தமிழக மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ நல்லதுன்னு சொல்லுங்க. இல்லதான். அப்புறம் அந்த லாட்ரி சீட்டுல இருந்து வந்த ஒரு அதை முன்பணமா இல்ல அதை முதலீடா வச்சுக்கிட்டு இருக்கிறவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் வந்து நீ ரவுடியா நான் ரவுடியா நான் என்ன பண்றேன் பாருன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அது வந்து இங்க ஒரு பேசு பொருள். அது ஒரு உள்ள குமரல் தானே. அவரு என்ன வந்து எங்க தர்மா வந்து பிரச்சனை. நீங்க அன்னைக்கு வந்து மார்டின் லாட்ரி அவங்க கிட்ட இருந்து திமுக நிறைய பணம் வாங்கிச்சு பாருங்க, தேர்தல் நிதி. அங்கிருந்து வந்த பிரச்சனை. எந்த காசு யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்க கூடாதுன்றதுல வந்து வர பிரச்சனை. நீங்க தவறானவர்கள் கிட்ட அதிகமான நிதி வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி குடைச்சல் இவங்க கொடுப்பாங்க. அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு இப்படி பேச சொல்லுது. இவரு எதுக்கு போய் திமுக சேர்ந்தாரு? அண்ணா வழியில் அரசியல் பண்ணோம், கோசி மணிக்கு பதிலாக இவர் அந்த இடத்துல இருந்து வரணும் அப்படி எதுனாவா? இவர் என்ன இவருக்கு பதவி வேணும். எம்எல்ஏ ஆகணும்னு பார்த்தாரு, எம்பி ஆகணும்னு பார்த்தாரு, ஆகலை. உடனே அண்ணன் திருமா கிட்ட போய் ஓட்டினாரு. அங்கே போனவொன்னே சமூக நீதினாரு. டக்குன்னு சிறுபான்மையினர் ஒழிப்பு, அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, அதை நான் தூக்கி பிடிக்க போகிறேன்னாரு. அங்கேயாச்சும் உண்மையாக இருந்தாரா? அங்கே விட்டுட்டு போய் தாவேக்கா போயிருக்காரு. இவர் யார்? இவரு கதை என்ன? இல்லை, அவர் 2 கட்சியிலுமே பாதிக்கப்பட்டதாக அவர் சொல்கிறாரு சார். நான் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா இல்லை கட்சி உங்களால் பாதிப்புள்ளாச்சு? எவ்வளோ பேருக்கு வந்து மற்றவங்களுக்குலாம் கொடுக்காத முக்கியத்துவம் ஆதவர்ஜுனா கொடுத்தாங்கல்ல, இந்த 2 பேர் ஏன் கொடுத்தீங்க? அவர் கவுன்சிலரா இல்லை அவர் ஒன்றிய செயலராக இருந்தவரா இல்லை எங்கன்னா போஸ்டர் ஓட்டினாரா இல்லை எங்கன்னா வந்துட்டு சிறைக்கு சென்று இருப்பாரா கட்சிக்கு கேள்வி போராட்டம் பண்ணி? ஒருத்தர் சீட்டு கேட்ட போனால் எம்எல்ஏ சீட்டு கேட்க போறீங்க இல்லை கவுன்சிலர் சீட்டு கேட்க போனால் இதெல்லாம் காலம் இருக்கும். திமுகலே அண்ணா திமுக கட்சி நடவடிக்கைக்காக கட்சி போராட்டங்கள் எதனா கலந்துக்கிட்டாரா? எத்தனை போராட்டம்? அடுத்தது கட்சி போராட்டங்களுக்காக இவர் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? ஆம்னா எங்கே குறிப்பிடுங்க, இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஃபில் த பேங்க்ஸ்லுமே அவருக்கு வராது. துட்டு வச்சுனுங்கிறாருன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கினீங்க. இன்னைக்கு துட்டு கேள்வி கேட்குது, பதில் சொல்லுங்க. இல்லை, இன்னைக்கு விஜய் வரைக்குமே வந்து அவர் அங்கே போய் உட்காந்துருக்காருன்னா விஜய் புஷி ஆனதை விட இன்னைக்கு ஆதவர்ஜுனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருல. விஜய் ஏன் கொடுக்குறாரு? ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு அப்படின்றது காசு அவர் தான் சொல்லுவாங்க. இதான் அந்த மாற்றத்துக்கு உண்டான அரசியல்.
மாற்றம்னு பேசுறீங்கல்ல, நான் கேட்குறேன் எத்தனை ஏழை பழைய வந்து நீங்கள் இந்த வாட்டி சீட்டு கொடுக்க போறீங்க நான் பார்க்குறேன். எல்லா கட்சியும் எத்தனை ஏழை பழைகளுக்கு சீட்டு கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஏங்க ஒரு மாற்றம் எனக்கு தெரியல. இதே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்றது பேசுறது கொள்கை சொல்றீங்கன்னா நான் மாற்றம் ஓரளவு ஏற்றுக்குவேன். ஏன்னா மண்ணு மரத்தெல்லாம் பற்றி பேசுகிறார், அதுக்கு ஓட்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எப்பா இதை நாசம் பண்ணாதீங்கன்னு கேட்குறாரு. அது ஒரு மாற்றத்துக்கு உண்டான அரசியல். உங்கள் வாயிலேருந்து என்னைக்குன்னா ஒரு 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 குவாரியை பற்றி இந்த ஊர் பாதிக்கப்படுது, இந்த ஊரில் வந்து இந்த அமைச்சரோ இல்லை இந்த முன்னாள் அமைச்சரோ இவ்வளோ மண்ணு திருடி இருக்காரு, இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ பணம், இதுக்கு வந்து தாவேக்கா ஒரு வழக்கு எடுக்கும், தாவேக்கா இது சம்மந்தப்பட்டு விசாரிக்கும், இதில் நாங்கள் போராடுவோம் எதனா ஒரு இடத்துல இல்லை. திமுகவின் டிஎன்ஏ தெரிஞ்ச ஆதவர்ஜுனா ஒன்று இப்போ விஜய்க்கு சொல்ல போறாருல்ல, சொன்னார்னா சொல்லி கத்து குத்து பயிற்சி எடுத்து 2036 நல்லா வரும். 2026 உங்களுக்கு உண்டான தேர்தல் கிடையாது. இல்லை பார்த்துக்கலாம். அதனால தான் 26-28% நீங்களா வந்து கட்டமைச்சிட்டு இல்லை. அவர் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுக்கிட்டு எடுத்த சர்வேவின் அடிப்படையில் சொல்றாருன்றாங்க. ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். அந்த டீமுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்றது நான் பார்க்குறேன். இல்லை சார், கரூருக்குள்ள அன்னைக்கு தாவேக்கா துண்டியோ ஷர்ட்டையோ யாரையாவது போட்டிருந்தா கடுமையாக தாக்கப்பட்டாங்க. நான் இருந்திருந்தேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. அப்படி ஒருவேளை போலீஸ் அங்கே அடிச்சிருந்தாங்கன்னா ஆளா நான் தான் பேசுறேன். அவர் சொல்றாரு அன்னைக்கு இரவு நேரத்துல நாங்க பார்டருக்கு வெளியே வந்துட்டு எல்லாரும். ஆமா, பாகிஸ்தான் பார்டருக்கு வெளில போயிட்டீங்க. ஏன்னா இங்கெல்லாம் AK-47 வச்சுன்னு இருந்தாங்க, உங்களை அப்படியே சுட்டுட்டு இருப்பாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்துருந்தா. ஏன்னா நீங்கள்லாம் வந்து வேறு நாட்டு தீவிரவாதிகள், நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்து போலீஸ்க்கு வேறு என்ன தான் வேலை இருக்குது. இல்லை சார், தனியார் மருத்துவமனைகள்லாம் சேர்க்காம அரசு மருத்துவமனையிலையா கொண்டு போனாங்கன்னா தாவேக்காரங்க அந்த இடத்துல வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப. அது பாபா அட்டாமிக் ரிசர்ச் ஸ்டேஷனுங்களா? அங்கே யாருன்னா தனியார்லாம் போட்டு போனவொடனே யாரையும் விட முடியாது. ஏங்க அங்கே யார் வேணா போகலாம். அன்னைக்கு நைட் அப்படிதான் இவங்களுக்கு அங்கே தடை இருந்ததுன்றாரு சார். நீங்க அங்கிருந்து போங்க கிளம்புங்க அப்படின்னு பொதுக்குழுல கூட்டினவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருந்தது, ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. அவர்கள் கிட்ட மூளை செலவை செய்து நம் தலைவர் நல்லவர், நம் தலைவருக்கு வந்து பாவம் இப்படி ஆயிப்போச்சு, இதை போய் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மூளை செலவை செய்யப்பட்டது தான் அந்த பொதுக்குழு. இந்த பொதுக்குழுல மூளை செலவு. ஆமா, வேற என்ன? இல்ல அவங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு இனிமேல்ட்டு ஓகே அண்ணா பத்தி பேசுறீங்களா, பெரியார் படம் வச்சிருக்கீங்களா, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்களா, இனிமேல்ட்டு தாவேக தொண்டர்கள் கல்யாணம் காது குத்துனா போனோம். விஜய் அரசியல்வாதி தானே, இன்னைக்கு நடிகன் இல்லைல்ல, அரசியல்வாதியில தொண்டர்கள் கல்யாணத்துக்கு போனோம், தொண்டை எவனா செத்து போயிட்டானா சாவுக்கு போனோம். படிப்படியாக போனால் இவ்வளோ கூட்டம் சேராது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் அவர் அதை விரும்பலை. அவருக்கு இருக்கிற ஒரே மூலதனம் இந்த கூட்டத்தை காட்டுறது தான். இதை வச்சுக்கிட்டு அப்படியே பஜனை பண்ணி 2026 தேர்தலில் அவர் நிற்கணுன்றது தான் அவரோட இது. இவர் போய் தொகுதியாலாம் இவர் போக மாட்டார். எங்களால் திமுகவை வீழ்த்த முடியும்ன்றார் ஆதவர்ஜுன். அது நம்பிக்கை வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தமிழிசை கூட தான் சொன்னாங்க எங்களால் திமுகவை வீழ்த்த முடியும்னு. அப்புறம் எதுக்கு அதிமுகவோட கூட்டணி போகிறாங்க? திமுகவை வீழ்த்தணும்னா ஒரே சக்தி அதிமுக தான். இன்னைக்கு தேதியில் ரெட்டலையை மிஞ்சி வேற எதுவும் சக்தி கிடையாது. ஆட்சி மாற்றம் வரணும்னா அது அதிமுக தான், அதிமுக வீழ்த்தணும்னா அது திமுக தான். இப்படி தான் இருந்தது. இது இந்த 2026 தேர்தலையும் இப்படி தான் இருக்க போகுது. இல்லை, நீங்களே கடந்த பேட்டியில் சொன்னீங்க திமுக வீழ்த்துறதுக்கு எடப்பாடி தான் சரியான பொருத்தம்னு இப்பவும் சொல்றீங்க, அன்னைக்கும் சொன்னீங்க. ஆனாலும் எடப்பாடியை வீழ்த்துறதுக்குன்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்குல்ல, முதல்ல அவங்களெல்லாம் வீழ்த்திட்டு தானே அவர் திமுகவே வீழ்த்த முடியும். அதுதாங்க பிரச்சனை. ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு 8-10 பேர் தாக்குறாங்க, அதுல விஜயம் இருக்கிறாரு. விஜய் இல்லை, நீங்க வந்து திமுக வர்சஸ் தாவேக்கா திமுகன்னும் போது அங்கே அதிமுகவை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்க. எம்ஜிஆர் வேணும், ஆனால் அதாவது எம்ஜிஆர் மாதிரி நான், ஆனால் எம்ஜிஆரோட சின்னத்தை நான் தோக்கடிப்பேன்றத அந்த உண்மை அதிமுக தொண்டனுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் என்ன மனசுல இதுக்கு மீனிங் அதானே, நான் தான் மாற்று, நான் தான் தோக்கடிக்க போகிறேன். நான் அங்கே அதிமுகவில் வந்து பேசினாங்களா இல்லையா? அதிமுக ஆதரவாக பேசினாங்களா? ஒரு நன்றி தீர்மானம் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுங்க, இல்லை அந்த கட்சி சார்பாக ஒரே ஒரு லைன் எங்களுக்காக குரல் கொடுத்த மாற்று கட்சி அனைவருக்கும் நன்றி. அந்த நன்றி சொல்லணுன்ற ஒரு இங்கீதம் கூட அரசியலில் இல்லாத ஒருத்தர் தான் அவர். சரி, செத்தவங்களுக்கு ஒரு சிறப்பு தீர்மானம், ஒரு புகைப்படம் வச்சு ஒரு அஞ்சலி கிஞ்சி எதனா, அதுவும் கிடையாது. இல்லை, அதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டு தான் அந்த ஹோட்டலில் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது அவங்க புகைப்படத்தை வாங்கியிருக்காராம் சார் திரு விஜய் அவர்கள். ஒவ்வொருத்தர் படத்தையும் வாங்கியோ அவங்கள 20 நிமிடம் 25 நிமிடங்கள் பார்த்திருக்காரு. அந்த படத்தை பார்த்து கொண்டே கண்ணீர் விட்டுருக்காரு. கண்ணீர் விட்டு துளிகள் எல்லாம் அதெல்லாம் சொல்றாங்க. எத்தனை துளிகள் இருந்துச்சா சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லுவது, தெரியப்படுத்துறது, சொல்லப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதுல கோளாராய் அதுல போயிட்டு அவர்கிட்ட ஆறுதல். நம்மள பத்திரிகையாளர்களை யாருன்னா அழைச்சாங்களா? இல்ல பத்திரிகையாளர்கள் பொதுவானவர்களே சொல்லிட்டாங்க வர வேண்டாம், யாரையும் நாங்க அனுமதி. ஏன் நம்ம என்ன போய் அங்க போய் டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுவோமா, இல்ல பைப்பு பூச்சி இறங்குவோமா, இல்ல சேரை தூக்கி போடுவோமா, இல்ல சேரை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவோமா? நம்ம என்ன பண்ணோம்?
என்ன ஒரு 50 பத்திரிகையாளர் செலக்ட் பண்ணி எஜுகேட்டட் ஃபெலோ, ஓகே, குட் டிசிப்ளின்டு ஃபெலோ, ஓகே, அட்மிட், அந்த மாதிரி ஒரு 50 பேரை பத்திரிகையாளர் சந்திக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு அவருக்கு பயம் ஒன்று, மக்களை சந்திக்கிறதுக்கு அவருக்கு தயக்கம், கூச்ச சுபாவம் சாருக்கு. என்ன சுபாவம்? கூச்ச சுபாவம். மக்களை சந்திக்கிறது. ஆமாம் ஆமாம், அவருக்கு கூச்ச சுபாவம் இருக்குது. ஏன்னா தொண்டர்கள் திபி திபின்னு காரில் வரும்போது கண்ணாடியை இறக்காமல் வேகமாக போகிறது கூச்ச சுபாவம் தான். அது ரஜினி சாரும் பண்ணுவாருங்க. வீட்டுக்கு முன்னாடிலாம் யாருன்னா வந்தாங்கன்னா தீபாவளி இல்லை பர்த்டே பொங்கல்லாம் ஒரு 100 பேர் 150 பேர் இருந்தாங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போயிடும். இன்றைக்கி தான் நீங்கள் 200 கோடி வருது. இதெல்லாம் வந்து அவர் காசுன்னு பார்த்தா பாஷாலேருந்து பில்லாலேருந்து எஜமான்லேருந்து தளபதியிலேருந்து எல்லாம் பார்த்தது தானே. அன்றைக்கெலாம் அந்த தேட்டர் ஓடலையா? இதை விட அதிகமாக ஓடிச்சு அன்றைக்கி தேட்டர். காசு எங்க விஜயகாந்துக்கு படம் ஓடலையா? விஜயகாந்த் வந்து மக்களை சந்திக்கலையா? எவ்வளோ இடத்துல போய் சாதாரண ஒரு ஆளாக தானே அங்கே பழகினார். விஜயகாந்த் அந்த தொட்டு பார்க்கணும், விஜயகாந்த் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், நம்மவர் அப்படின்ற எண்ணம் இல்லையா தமிழ்நாட்டில்? ஏதோ இவருக்கு ஒண்டி தான் ஒரு அதீத இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் உண்மைதான் போல. இல்லை சார், அவரை கூட்டிட்டு சார் 2026 தேர்தல் வரட்டும் சார், விஜய் தனியாகவே நிற்கட்டும். அவர் சார் தனியாக நின்னதுக்கப்புறம் இந்த 26% வாக்குக்கு எங்கே போச்சுன்னு ஆதவர்ஜுனா விளக்கம் சொல்லணும். இல்லை, ஆதவர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸோ அதே போல் அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் விஜய் தான் பொறுப்பே இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. விஜய்க்கு ப்ளஸ்ஸா மைனஸா ஆதவர்ஜுனா? விஜய்க்கு மைனஸ் தான். யார்? ஆதவா? ஆதவ் கண்டிப்பாக. இந்த மாதிரி அதாவதுங்க, இது வந்து கொஞ்சம் பணம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வாய் வந்து கொஞ்சம் ஓவராக பேசணுவாங்க. இல்லை, ஏதாவது ஒரு பேக்கப்பும் இருக்கும்ல அவருக்கு. வெறும் பணம் தான் அவரை காப்பாத்துதா? வேற என்ன காப்பாத்துது சொல்லுங்க? அவர் எம்ஏ, எம்ஃபில், எம்எஸ்சி, ஃபிலாசபி, எம்பிபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி எதனா படிச்சாரா? இல்லை இவர் வந்து ஜொமேட்டோ இல்லை ஜோஹோ அது மாதிரி எதனா கம்பெனி இவரே தொடங்கினாரா? இல்லை இவர் டாட்டாவோட எதனா ஒப்பந்தம் பண்ணாரா? இல்லை இவர் வந்து கவுன்சிலராக இருந்து ஒன்றிய செயலராக மாறி அதுக்கு முன்னாடி தொண்டனா போஸ்டர்லாம் ஒட்டி சமூக நீதியெல்லாம் பேசி திருமண கூட்டம்லாம் போட்டு எம்எல்ஏவாகி மந்திரியாகி மேயராகி நீங்கள் இந்த பொறுப்பில் இருக்காரா? என்ன எப்படி வந்து அந்த கூட்டம் ஆதவர்ஜுனா பேச்சுக்கு விஜய்க்கு பக்கத்தில் உட்கார்றாருங்க, ரைட்டா? இது பக்கத்தில் உட்கார்றதுக்கு அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருந்துச்சு? அந்த கூட்டம் விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்க ஆதவர்ஜுனாவுக்கு அப்ளாஸ் கொடுக்குறாங்க. அவருடைய பேச்சு இப்போ நான் கூட இருக்கிறேன், நான் போகிறேன் அங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன், ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ ராஜ்மோகன் இருக்கார், ரைட்டா? ஆமாம். அவரோட கொள்கை பரப்பு செயலாளர். ஆமாம். அவர் விருகம்பாக்கம் அந்த சைட்லலாம் வந்து ஏதோ ரொட்டி துண்டு பால்லாம் வந்து அவரும் அருண் நினைக்கிறேன், அருணும் ரமேஷ் யாரும் அவங்க கட்சி அவங்க வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்காங்களாம். வாழ்த்துக்கள். எனக்கு தெரியாது அது முன்னாடி இந்த மாதிரி இவங்க ஒரு சேவை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து விமர்சனமாக பண்ணுறேன், நான் அதை பாராட்டியும் பேசுகிறேன், ஓகேங்களா? அது அம்மா உணவோட ஒப்பிடும்போது நான் விமர்சனம் பண்ணுவேன். அவங்க தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்கன்றமோ பாராட்டுவேன். என் பார்வையில் ராஜ்மோகன் வந்து இவரை விட 10 ஓட்டு கூட வாங்கி தருவார். நாக்கு ரொம்ப முக்கியங்க. வாய் இருக்குன்றதுக்கோசரம் அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜ்மோகன் பேசக்கூடியது நல்ல தமிழ், கொங்கு தமிழாகட்டும், சென்னை தமிழாகட்டும், இல்லை திருநெல்வேலி தமிழாகட்டும், அந்த தமிழில் எங்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் சொல்கிறாரு, ஒரு மாற்றுத்திறனாளி வந்து மாவட்ட செயலராக இருக்காப்புல, ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் மாவட்ட செயலர், வேறு எந்த கட்சியிலனா காட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. ரவுடி பசங்கள்லாம் இருக்கிற நானும் தான் பார்த்துன்னுக்கிறேன். சேகர் பாபு பேசுவார் தெரியுங்களா? நாககிருஷ்ணன் எங்கேருந்து வர இந்த பத்திரிக்கை உன்னை தோல் உரிக்கிறேன். 10 ஓட்டு குறையும். ஆட்சியில் இருக்கும்போது தெரியாது, ஆட்சி போனால் தான் தெரியும் நீங்கள் யாருன்னு. அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மமதையில் இப்படி பேசுவது. ஒரு பொதுக்குழுவில் பேசும்போது ஒரு நாகரிகமான சொல்லாடல் இருக்கணும். நமக்கு பின்னாடி இருக்கிற இளைஞர்களை வந்து தயார் நிலையில் அரசியல் படுத்தணும். கோவத்தை உசுப்பேற்றி விட்டு புரட்சி வெடிக்கணும், கையில் தடி எடுத்துக்கோங்க, பார்க்குறவங்களெல்லாம் அசிசியமாக திட்டுங்க, ஆபாச வார்த்தைகள். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க, சொல்லுங்கள், ஆபாச வார்த்தைகள் இன்னைக்கு அதிகமாக அரசியலில் பயன்படுத்துறது எந்த கட்சி? கமெண்ட்ஸ் போடுறது எந்த கட்சி சொல்லுங்க, வெளிப்படையாக பேசுவோம். சோசியல் மீடியாவில் எந்த கட்சி இளைஞர்கள் அதிகமாக ஆபாசமாக பேசுகிறாங்க? டிவிக்கே தான். எதுக்கு? இதுக்காக வந்து காமராஜரும் நேருவும் கக்கனும் சுதந்திர காலத்துலேருந்து இவ்வளோ பண்ணாங்க. நீங்கள் அசிங்கமாக பேசுறதுக்கா பொது வாழ்க்கையில்? எங்கள் தலைவரை நீங்கள் அதுக்கு அரசியல் பேசு மேன். எம்ஆர் ராதா இருந்தால் டவுசர் அவுத்துருப்பார் இன்னருத்தி இவங்களெல்லாம். நடிகவேல் எம்ஆர் ராதா அவரை விட உங்களுக்குலாம் பிரகாஷ்ராஜ் பேசலை அரசியல். பாரத பிரதமர் நீங்கள் தொடர் நடிகையா பாரத பிரதமர் மோடியை பற்றி பேச மாட்டேறீங்க. பிரகாஷ்ராஜ் பேசுகிறாருல்ல, என்னைக்குன்னா பிரகாஷ்ராஜ் ஆபாசமாக அசிங்கமாக பேசி பார்த்தீங்களா? ரவுடி பையா, அந்த பையா, இந்த பையன் பேசினாரா? என்ன பேசினாரு? போராடலாம் துப்பி மாட்டிக்கிறாரு. பிரதமருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கே போனாலும் விளம்பர பெரியார், நகைச்சுவாக பேசுகிறாரு, நாணயமான கேள்விகள் நல்ல தமிழ்லையோ இல்லை அவருக்கு தெரிஞ்ச தமிழ்லையோ கேட்குறாரு. கருத்துக்கு கருத்து, வாதத்துக்கு வாதம், புள்ளி வரத்துக்கு புள்ளி வர. இதானே அண்ணா சொல்லி கொடுத்துட்டு போனாரு. சூறை விட்டுருவேன், மண்டையை பொழந்துருவேன், பிளாஸ்ட் பண்ணிவிடுவேன், ஸ்டேஷனில் பாட்டில் விடுவேன். என்னது இது?
இல்ல, முளைச்சி அப்படியெல்லாம் 3 இடம் இல்ல, அவர் பேசல, ஆ. அவருக்கு கீழே இருக்கவங்க. ஏன்னா நீங்க இல்ல, எப்படி அது போறீங்களோ அஃபிஷியலா இல்லன்றாங்க. நிர்மல் குமார் கிட்ட நம்ம விசாரிக்கும் போது இல்ல, இது அஃபிஷியலா நாங்க சார், யாரும் நான் என்ன பண்றோம்னா- சொன்னா, உங்களுக்கு கூட்டம் இருக்குது, நீங்க தானே காட்டுறீங்க, ஆமா. அந்த கூட்டம் எப்படி நடந்துக்குது, அப்ப இதை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா? ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணுவேன்றான் ஒருத்தன், ஒரு குட்டி பையன், சிறுவன், மீசை கூட முளைக்கல. இல்ல, அதுக்கெல்லாம் விஜய் எப்படி பொறுப்பு இருக்க அதுக்கு முடியும்? விஜய் பொறுப்பு இல்லைங்க. அந்த பையனை யாருன்னு கண்டுபிடிச்சி அதை சரிப்படுத்தணும். அந்த குழந்தை நம்ம குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை, ம். நாசமா போகக்கூடாது. கட்சி விஜய் கட்சி வளரட்டும், விஜய் கட்சிக்கு ஓட்டு வரட்டும், நான் வேணான்னு சொல்ல. இது பாதை அல்ல. இந்த மாதிரி இந்த நீங்க அதாவதுங்க, பிரச்சனை என்ன அடிப்படையில் கூட்டம் அதிகமாக சேரும். அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு விஜய் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்? கூட்டம் சேருதுன்ட்டுன்னு ஒரு தப்பை திருப்பி திருப்பி நியாயப்படுத்த பார்க்குறீங்க நீங்க. ம். நீங்க நீங்க இதே ஆர்கானிக்கா சேருது, அதுக்கு அவரு என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் வாட்டி சேரும். ஆ. இதே 2026க்கு அப்புறமா விஜய் கூட்டம் போடுவார், ரைட்டா? அரசியலில் இருப்பார் நான் நம்புறேன். ம். இருந்து 2026ல் அவர் என்னன்னா வரட்டும், ஜெயிச்சின்னு கூட போட்டோம், ரைட்டா? அவங்க வாதத்துக்கே போகிறேன் நான். கூட்டம் இந்த அளவுக்கு சேர்ந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ம். அதாவது வரவனுக்கு தண்ணி பாட்டில் வைக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு சேரு போட மாட்டீங்க, கூட்டம் வருதுன்னு கிரீஸ் தடுவீங்க. ஒருத்தன் கோழியும் சிக்கன் பிரியாணியும் குவாட்டரும் கொடுக்குறான், ஏதோ கொடுக்குறான்ல, தப்பு தான் அவங்க பண்ணுறது. உங்கள் அளவுக்கு அது மோசம் இல்லை. ஏன் நீங்கள் கொடுங்க தண்ணி பாட்டில், யார் வேணான்னது? ஆதவஜன பணக்காரர் தானே, ஏழையா? இவ்வளோ பேசுகிறாருல்ல. நீங்கள் சாதாரண அரசியல் பண்ணியிருந்தா நீங்கள் ரெசார்ட்டில் குத்திங்க பாருங்கள், பில்லு ரெசார்ட்டில் என்ன சும்மா கொடுத்தாங்களா? ரெசார்ட்டு குத்த காசை தண்ணி பாட்டில் வாங்கி அங்கே லோக்கலில் கொடுத்துருக்கலாம்ல. நாங்க கேட்கறது ஒரு விசாலமான இடம், அதை நீங்க கொடுக்க மறுத்தீங்கல்ல, அதனாலதான் இந்த நிலைமை ஏற்பட்டதுன்றாரு ஆதவ். பிரச்சனை அடிப்படையில் அவங்க தலைவர்கிட்ட ஒன்று இருக்குது. புஷியானந்த் கிட்ட போய் தலைவர் தான் பிரச்சனைன்னு அந்த மாதிரி தலைவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. காலைல ஏந்துக்கணும், எழுந்த உடனே வீட்டில் கொஞ்சம் பேரை பார்க்கணும், கட்சி நிர்வாகிகளை பார்க்கணும், கட்சி தொண்டர்களோட நிகழ்ச்சி போய் சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கேட்கணும், மக்களோட நேரம் செலவிடணும். அதிகாரிகள் எங்கன்னா இருந்தாங்கன்னா திடீர்னு வந்து இப்போ ஒரு பிரிட்ஜு ஒன்று வேலை ஸ்லோவாக போகுதுன்னா அங்கே போய் ஒரு 2 நிமிஷம் அப்படி அந்த பக்கமாக போய் பார்த்து நிற்க வேண்டாம். பக்கமாக போகும்போது அங்கேருந்து ஒரு பதிவு ட்விட்டரில், இது மாதிரி விஷயங்கள் ட்விட்டரில் போகலாம். விஜய் இதெல்லாம் பண்ணு. ஆமாம். இப்போ ஒரு 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 சாலை பணி 5 வருஷமா நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வேளச்சேரி பறக்கும் இது அந்த பரங்கிமலையிலேருந்து இந்த ரயில்வே ட்ராக்கு இன்னும் வரல, எம்ஆர்டிஎஸ் வேலை முடியல, எல்லாச்சும் வந்து போயிடுச்சு, இன்னமும் அது தூங்கிட்டு இருக்குது. அது ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம்ல, அது சப்ஜெக்ட் தெரியுமா? தெரியாது. நீங்கள் நான் சொல்கிறேன், எம்ஆர்டிஎஸ் ஓகே, சிஎம்ஆர்எல், அதுக்கப்புறம் மெட்ரோ ரயிலு, அப்புறம் சபர்பன் ட்ரெயின், அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், இதெல்லாம் என்னான்னு கேளுங்க. யார்கிட்ட? விஜய் சார் கிட்ட. இதெல்லாம் என்ன சார், எந்த ட்ரெயின் எங்கேருந்து போகுது எங்கேருந்து வருதுன்னு கேட்க சொல்லுங்க. இது அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சரி, இது கேட்டிங்கன்னா தெரியாது. அதான் ஆதவ். ஏன்னா ஒரு விஷயம் ரயில்வே பற்றி இது வரணும் பேசியிருப்பாரா? ஒரே ஒரு விஷயம், நம்மளோட ரயில்வே, தென்னிந்தியா சதர்ன் ரயில்வே மக்களை இட்டுன்னு போகிறது, அவங்களோட பயணிகள் பல நாடுகளை விட ஜனத்தொகை அதிகம். அப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசணுன்னா ரயில்வே பிரச்சனை பேசியிருக்கணும். எம்டிசிக்கும் ரயில்வேக்கும் எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியுமா? கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ பாதிப்புக்குள்ளானாங்க தெரியுமா? கிளாம்பாக்கன்ற அந்த பஸ் ஸ்டாண்டு பேர் வந்திருக்குமா அவருக்கு வாயில? தெரியாது. ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணினாருங்க. குடும்ப அரசியல், திமுக, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், 10 ரூபா பாட்டிலுக்கு, இது மாதிரி ஒரு 4-5 ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணினேன். இதே ஸ்கிரிப்டை இப்போ நான் வந்து பேசுகிறேன். நான் போன வாரமும் அதே ஆதன் தமிழுக்கு பேசிட்டு, இந்த வாரமும் ஆதன் தமிழுக்கு நான் அதே பேசிட்டு, அத்த வாரமும் அதே ஆதன் தமிழுக்கு பேசினா ஆதன் தமிழ் என்னை கூப்பிடுமா கூப்பிடாத? ஃபஸ்ட்டு நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி பார்க்குறவன் வந்துட்டான் அர்ச்சமாவே அரைக்கிறதுக்கு, இவன் ஒரு தத்தி, இவன் ஒரு தற்கூரி, இவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு என்ன சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போது நான் நேயர்களுக்கு நான் பேசுகிறேன், நேயர்களுக்கு என் மேலே விருப்பு வெறுப்பு இருக்கும், அது வேற. ஆனால் ஒரு புதிய செய்தியை ஒரு புதிய கோணத்தில் ஒரு தரவுகளோட சொல்லணுன்ற அந்த தார்மீக கடமை எனக்கு இருக்குல்ல. 41 பேர் இறந்ததுக்கு எதனா ஒரு இடத்துல அவர் எதனா அவர் மேலே ஒரு சின்ன தப்பு இருக்கும், நம்ம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இல்லை இன்னும் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வந்தால் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சரியாக கையாளணும், அது எங்கன்னா ஒரு இடத்துல வெளிப்பாடு இருக்கா? அதுதான் மனிதாபிமானன்றது அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க வந்துரும் எதுக்கு அப்படின்றாரு. அதுவே 6 மாசம் வெயிட் பண்ணி வந்து என்ன பண்ண, யார் அதிகாரம்னு அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போவே வராதவர், நான் சொல்கிறேன், இப்போ கேட்டு வச்சுக்கோங்க, இப்போவே எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் கூட படுத்து பெறாண்டவங்க தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. திமுக பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆட்சியில் இருக்கும்போது அழகாக இருப்பாங்க, பெரியார் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. வேங்க வயல் எடுத்துக்கோங்க, இதே கண்டி திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அது தொட்டி கீழே பத்துருப்பாங்க. தொட்டி கீழே வேங்க வயல் தொட்டி இருந்தது பாருங்க, இந்த தொட்டி கீழே டென்ட்டு போட்டு படுத்திருப்பாங்க.
திரும்ப வந்து என்னண்ணே நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, நான் தானே இந்த அரசியல் பண்ணணும்னு போயிருப்பார். சரி. ஒரு சில கட்சி எதிர்கட்சியில தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுல உதாரணம் திமுக. அது நிறைய பேர் சொல்றாங்க. அது திமுக எதிர்க்கட்சியா இருந்தாவே நல்லா சிறப்பான எதிர்கட்சி. ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்கணும்னா லெசன் எடுத்துக்கிறது எங்க கத்துக்கணும்? திமுக கிட்ட. கத்துக்கணும். அப்ப விஜய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? திமுக போய் அங்கிள் சாரி அதிகமா பேசிட்டேன், கொஞ்சம் பாலிடிக்ஸ் சொல்லி கொடுங்க, கத்துக்கின்னு அப்புறம் உங்களையே நான் போட்டு தள்ளுறேன். இதான் முறை. வித்தை தெரிஞ்சவங்க என்ன பண்ணோம்? வித்தக்கார தம்பி வித்தை தெரிஞ்சவங்க கூட போய் வித்தையை கத்துன்னு அப்புறமா வித்து. அதான் வித்தை தெரிஞ்சு வந்திருக்காருல ஆதவர்ஜுனா கூட தானே இருக்காரு. நல்லா தெரியும் வித்தை. அவர்தான் இப்பதானே இதெல்லாம் பேச்சு வருது. இப்போ ஒரு சில பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே, அவங்கலாம் வந்து திருமண கூட்டத்துல எல்லாம் பேசுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கரெக்டான எடுத்துக்காட்டு சொன்னீங்க. அண்ணாலாம் இப்பதானே பாப்பாரு, இதெல்லாம் ஆரம்பிப்பாரு. நீ என்ன கிழிக்கிறது டர்ன்னு, நான் கீச்சு தொங்க விடுறேன் பாருன்னு. ஆதவர்ஜுனாவை நிறைய இருக்கு. இன்னும் அதிமுகலாம் இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க ஏதோ கூட்டணி வருவாருன்னு நினச்சி சைலண்டாக விட்டுட்டாங்க. சரி. எப்போ ஒரு நன்றி சொல்ல அவனா திமுக தாவேகமா கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் கோவம் வரும். இப்போ ஆரம்பிச்சிட்டார் கேபி முனுசாமி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எங்க அண்ணா சிவி சண்முகம், அக்கா வளர்மதிலாம் இன்னும் வரல. பெட்டாலியன்லாம் இனிமேல் தானே ஓப்பனிங். இது சும்மா ட்ரெய்லர் தானே. சரி. கேபி முனுசாமிலாம் அப்படியே லைட்டாக பேசிட்டு 26 தேர்தல் சம்பவம் தெருவில் விடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. தேர் இழுத்து தெருவில் விடுவாங்க. ஒரு சிலர் வேட்பாளர் சட்னி ஆவாங்க திராவிட கட்சிகள் மோதும் போது. அப்புறம் எங்க அண்ணன் சீமான அவர் வண்டி நான் சும்மா விடுவாரா? பிறந்த நாள்லாம் வேற சிறப்பாக கொண்டாடி இருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு தாராளமா தானே பண்ணாரு. நல்ல சாப்பாடு போட்டு எல்லாரையும் யாருன்னா வந்து கேமரா இங்க வைக்காதீங்க அங்க வைக்காதீங்க எடுக்காதீங்க நாங்களே தரோம் அவ்வளவுதானே. நீங்க வந்து இன்னைக்கு கவர் பண்ண வரல, வாங்க சாப்பிடுங்க பழகுங்க போங்க அவ்வளவுதான். பிறந்த நாள் நீ என்ன திட்டுறையா அதெல்லாம் அப்புறம். நான் அதுக்கு சொல்ல வரல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அணுகுமுறை. மீடியானா என்ன? ஆமாம் மீடியா தான். என்ன அதுக்கு எங்கேருந்து வருது இந்த கட்சியில் இல்லைன்னா இந்த மாதிரி பேசுவீங்களா? அதெல்லாம் இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னா அந்த பணம் நிறைய எலக்டோரல் பாண்டில் நிறைய காசு கொடுத்தீங்கல்ல கட்சிங்களுக்கெல்லாம், அந்த இது உங்களுக்கு பேச சொல்லு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள்கிட்டையும் நீங்கள் பேசினதையும் மக்கள் கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி கோட்டீஸ்வரன் சார். நன்றி, வணக்கம்.